என்னோட பேரு ஜெய். நான் ஒரு தனியார் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி சொல்லணும்னா வீட்டுக்கு ஒரே பையன், வயசு 28. இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. நான் ஒரு 6 அடி உயரம் இருப்பேன், 75 கிலோ எடை இருப்பேன், பார்க்க மாநிலமா இருப்பேன், கொஞ்சம் சுமாரா தான் இருப்பேன். என்னுடைய எதிர் வீட்டுக்கு காயத்ரின்னு ஒரு திருமணமான பெண் குடி வந்தாங்க. கல்யாணமான பிறகு இப்பதான் அவங்க தனி குடித்தனமே வந்திருக்காங்க போல. அவங்களுக்கு 1.5 வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு. அவளை பத்தி சொல்லணும்னா அவளுக்கு வயசு ஒரு 23 தான் இருக்கும். 5 அடி உயரம் இருந்தா, சிவப்பான நிறம் வர, வட்ட வடிவுல அழகான முகம் கூட. அவளுடைய கணவன் வாடகைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. அந்த ஆட்டோ கூட அவருக்கு சொந்தமான ஆட்டோ இல்ல, வேறொருத்தர் ஆட்டோவை வாடகைக்கு வாங்கி இவரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. இவன் பெரும்பாலும் மாலை அல்லது இரவு பணிக்கு தான் போவான். அவன் வீட்டுல இருந்தாலே அவ வெளியே வரவே மாட்டா. வேலைக்கு சென்ற பிறகு வாடிய முகத்துடன் வெளியே வந்து நின்றபடியே வேடிக்கை பார்ப்பா. அவ வீட்டுல இருந்தாலும் அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை தான் அதிகமாகவே நடக்கும். சத்தம் என்னுடைய ரூம் வரைக்கும் கேட்கும். அவனுக்கு அவ மேல ரொம்ப சந்தேகம். ஆள் வேற ரொம்ப சிவப்பா இருக்கா, அழகா வேற இருக்கிறாளா. அதனால தான் மனைவி மீது அடிக்கடி சந்தேகப்பட்டு அவன் சண்டை போடுவான். அவன் கணவன் வேலைக்கு போன பிறகு அவ தனியா இருக்கும் போது மட்டும் வீட்டு வாசல்ல வந்து வெளியே நிப்பா. நானும் அவளை நன்றாக பார்த்து ரசிப்பேன். அவ பெரும்பாலும் புடவை தான் அணிஞ்சிருப்பா. அப்படி ஒரு நாள் நான் அவளை பார்ப்பத அவ பார்த்துட்டா. பின் என்னை முறைச்சிட்டு அவ வீட்டுக்குள்ள போயிட்டா. நானும் அன்று முதல் அவளை சரிவர பார்ப்பதில்லை. இப்படியே ஒரு 6 மாசம் போயிருச்சு. ஒரு நாள் நான் பகல்ல வேலையை முடிச்சிட்டு மாடிப்படி ஏறி வீட்டுக்கு வரும்போது அவ வீட்டுல பாத்திரம் உருளக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் மீண்டும் படியேற ஆரம்பித்தேன். மீண்டும் அவள் வீட்டிலிருந்து சத்தம் கேட்டுச்சு. நானும் அமைதியாக என் வீட்டிற்கு வந்து அவள் வீட்டை பார்த்தேன். அவள் ஜன்னல் வழியாக என் வீட்டை பார்த்து என்னை தேடிக் கொண்டிருந்தாள். பின் நான் அவளை பார்த்து ஹா என்று கையசைத்தேன். அவள் வெக்கத்தில் கதவை மூடிக்கொண்டாள். நானும் கிளி மாட்டிக்கிச்சுடா, இவள் சீக்கிரமா இவளை அனுபவிச்சிடணும் அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டேன். அந்த நாள் முதல் நாங்கள் இருவரும் அவருடைய கணவன் இல்லாத நேரத்தில் சைகை மூலமாக பேச ஆரம்பித்தோம். ஆனால் இன்னும் போன் நம்பரை பரிமாறிக் கொள்ளவில்லை. அவள் என்னிடம் மாட்டிக்கொண்டாள் என்று எனக்கு தெளிவாக புரிந்தது. இப்படியே நாங்கள் பல நாட்கள் சைகை மூலமாக பேசிக்கொண்டோம். ஒரு நாள் நான் திடீரென அவளுக்கு பறக்கும் முத்தத்தை கொடுத்தேன். அவள் அதை கேட்ச் செய்து கொண்டாள். என்னை திட்டவும் இல்லை, முறைக்கவும் இல்லை. அப்படியென்றால் கூடிய சீக்கிரம் அவளுடைய நம்ம வலையில் விழுந்து விடுவாள் என நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதன் பிறகு கொஞ்ச நாளிலேயே நாங்கள் எப்படியோ எங்களுடைய செல்போன் நம்பரை பரிமாறிக்கொண்டோம். அதன் பிறகு அடிக்கடி பேசிக் கொள்வது, வீடியோ காலில் பேசுவது என நாங்கள் எங்களுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோம். நானும் அடிக்கடி உன்னுடைய வீட்டுக்கு வரட்டுமா என நான் கேட்பேன். ஆனால் அவளோ இப்போதைக்கு வேண்டாம், நான் சொல்கிறேன், அப்போதிலிருந்து நீங்கள் வந்தாலே போதும் என சொல்வாள். நானும் எப்போது என அடிக்கடி கேட்பேன். ஆனால் அவள் எப்போதென்று சொல்லவே மாட்டாள். ஒரு நாள் திடீரென அவள் எனக்கு போன் செய்தாள். சார், நீங்க எதுவும் இப்ப பேச வேண்டாம், நான் பேசுறதை கேட்டாலே போதும் என்று சொன்னாள். நானும் சரி என போனை காதில் வைத்துக் கொண்டு அவள் என்ன சொல்ல போகிறாள் என நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது அவள் சொன்னால், டிசம்பர் 31ஆம் தேதி அன்று உங்களுக்கு பகல் வேலை. நான் சாயங்காலம் பகல் வேலை முடித்துவிட்டு நீங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நீங்க எனக்காக காத்திருக்கணும். அன்று என் கணவர் இரவு வேலைக்கு சென்ற பிறகு நாம் இருவரும் சேர்ந்து புத்தாண்டை நாம் கொண்டாடலாம், அதுவும் என்னுடைய வீட்டில் என்று சொன்னாள். நான் புத்தாண்டிலிருந்து நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடர வேண்டும் என நான் ஆசைப்பட்டேன். அதனால் தான் நீங்கள் எப்போதும் என்னிடம் வரவா என கேட்டாலும் கூட நான் வேண்டாம் என்று சொல்லி வந்தேன். புத்தாண்டு இரவு முதல் நம்முடைய இந்த நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம் என்றும் சொன்னாள். நானும் சரி என அவளிடம் சொல்லிவிட்டேன். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் ஏற்பாட்டை தானே செய்வதாகவும் அவள் சொன்னாள். நானும் அவளுக்கு சரி என சொல்லிவிட்டேன். நானும் அப்போது சரக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா, உங்களுக்கு சரக்கு அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கா என கேட்டேன். அவள் எனக்கு எந்த விதமான பழக்கமும் இல்லை என்று சொன்னாள். நீங்கள் வேண்டுமென்றால் வாங்கி வாருங்கள், கொஞ்சமாக மட்டும் குடிங்கள், ரொம்ப அதிகமாக குடித்து விடாதீர்கள். அப்படி அதிகமாக குடித்துவிட்டு நீங்கள் என் வீட்டிலிருந்து செல்ல முடியாத அளவுக்கு போதையாகி விடாதீர்கள். அதனால் உங்களுடைய ஆசைக்காக புத்தாண்டு கொண்டாடுவதற்காக கொஞ்சமாக குடித்துக் கொள்ளுங்கள் என எனக்கு அனுமதியும் கொடுத்தாள். நானும் சரி என அவளிடம் சொல்லிவிட்டேன். நானும் அந்த நாளுக்காக காத்து கொண்டிருந்தேன். அந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னதாக அவள் எனக்கு ஞாபகப்படுத்தினாள். சார், நாளைக்கு என்றாள். நானும் தலையை அசைத்து சம்மதம் சொல்லிவிட்டு அடுத்த நாள் இரவுக்காக காத்திருந்தேன். அவனுடைய கணவன் வழக்கம் போல இரவு பணிக்கு சென்று விட்டான்.
கதவை சாத்தி லைட்டையும் அணைத்தாள். அவள் கணவன் சென்றதுமே கொஞ்ச நேரம் பிறகு லைட் எரிந்தது. கதவும் திறந்து இருந்தது. அவள் என்னை அழைத்தாள். இப்போது என்னுடைய வீட்டிற்கு வா என அழைத்தாள். நானும் புத்தாண்டு கொண்டாடும் ஆசையில் நேராக அவளுடைய வீட்டிற்கு சென்று விட்டேன். நான் உள்ளே சென்று உடனடியாக கதவை தாளிட அவள் என்னை பின்புறமாக இருக்க அணைத்து கட்டி அணைத்தாள். நானும் அவளை அப்படியே என் முதுகிலேயே அவளை சுமந்து சந்தோஷப்படுத்தினேன். அவள் உடனடியாக என் சட்டை பட்டன்களை எல்லாம் கலட்ட ஆரம்பித்தாள். நானும் இரு ஏன் இவ்வளவு அவசரம், பொறுமையாக செய்யலாம் என்று நானும் சொன்னேன். அவளோ என்னை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டு ஐ லவ் யூ மாமா என்று சொல்லி என் முகத்தில் முத்தமலையை பொழிந்தாள். நானும் என்ன உனக்கு என் மீது இவ்வளவு ஆசையா என நான் கேட்டேன். அவளோ எல்லாம் என் புருஷன்தான் காரணம் என்று சொன்னாள். உன் புருஷன்தான் காரணமா? ஏன், என்ன, எப்படி என்று நான் கேட்டேன். அவளோ அவன் தினமும் உன்னையும் என்னையும் சேர்த்து வைத்துதான் சண்டையே போடுவான். அவன் நல்லா இருக்கான்னு அவன் கூட போக பாக்குறியான்னு சொல்லுவான். நானும் எவ்வளவோ சொன்னாலும் அவரை நம்ப தயாராகவே இல்லை. இது இப்படியே போக போக எனக்கே உங்க மேல ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே உங்க கூட இல்லீகலான உறவு வச்சுக்கிட்டா என்னன்னு எனக்கும் தோண ஆரம்பிச்சது. நீங்களும் பார்க்க அழகா வர இருக்கீங்களா அப்படின்னு சொன்னான். எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு அந்த பழைய சோக கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, இப்ப நடக்க வேண்டியதை நம்ம பார்க்கலான்னு அவ என்ன உடனடியாக படுக்கை அறைக்கு கூட்டிட்டு போனான். அன்று இரவு நானும் அவளும் விடிய விடிய எங்களுடைய புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடினோம். காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் விடுவதற்கு முன்பே நான் அவளுடைய வீட்டிலிருந்து கிளம்பி என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டேன். அந்த நாள் முதல் எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. அவனுடைய கணவனும் இரவு பணிக்கு செல்வதால் எங்களுக்கு அது ரொம்ப சகஜமாகவும் நல் வாய்ப்பாகவும் இருந்தது. எங்களுடைய வீடுகளும் அருகில் இருந்ததால் அனைவரும் தூங்கிய பிறகு நான் நைஸாக அவளுடைய வீட்டிற்கு சென்று அவளுடன் தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்தேன். அவளும் நான் வருவேன் என்பதற்காக தூங்காமல் எனக்காக காத்திருப்பாள். அவளுடைய குழந்தையை சீக்கிரமாக தூங்க வைத்து விடுவாள். அவளுடைய கணவன் இரவு பணிக்கு சென்றால் காலையில் தான் வருவாள். இதனால் எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருந்தது. இப்படியே எங்களுடைய தகாத உறவும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல அவள் என்னை வீட்டுக்கு அழைக்க நானும் ஆசையுடன் அவளுடைய வீட்டிற்கு சென்று அவளோடு உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தேன். வழக்கமாக அவருடைய கணவன் வேலைக்கு சென்றால் காலையில் தான் அவர் வீட்டுக்கு வருவார். ஆனால் அன்றோ அவருடைய ஆட்டோ பழுதாகிவிட்டதால் அவரால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. அவரோ அந்த ஆட்டோவை கொண்டு உரிமையாளரிடம் விட்டுவிட்டு ஆட்டோ ப்ராப்ளம் ஆகிவிட்டது, அதனால் இன்று என்னால் வேலைக்கு செல்ல முடியாது, நான் மறுநாள் நாளை காலையில் வந்து இந்த ஆட்டோவை சரி செய்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் வீட்டுக்கு வருவார் என நாங்கள் இருவரும் எதிர்பார்க்கவில்லை. அப்போது நானும் அவளும் வீட்டில் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தோம். போது திடீரென கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நாங்கள் அதிர்ச்சியானோம். இந்த நேரத்தில் யார் வந்து கதவை தட்டுவது என, என்ன செய்வது என நாங்கள் ஒன்றுமே புரியாமல் முழித்தோம். கதவை திறக்கலாமா வேண்டாமா என எங்களுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவளும் நாங்கள் இருவரும் கதவை திறக்காமல் வீட்டுக்குள்ளே இருந்தோம். ரொம்ப நேரமாக கதவு தட்டப்பட்டே இருந்தது. நாங்களும் சரி கொஞ்ச நேரம் திறக்காமலே இருப்போம், யாராக இருந்தால் அவரை கொஞ்ச நேரம் தட்டிவிட்டு சென்று விடுவார் என நாங்கள் ரூமுக்குள்ளேயே இருந்தோம். எந்த விதமான சத்தமும் போடவில்லை. கொஞ்ச நேரத்திலேயே கதவு சத்தம் நின்று விட்டது. நாங்களும் யாராவது இருப்பார்கள், போய்விட்டார்கள் என நினைத்துக் கொண்டு மீண்டும் எங்களுடைய உறவை நாங்கள் தொடர ஆரம்பித்தோம். மீண்டும் நானும் அவளும் உல்லாசமாக இருந்தோம். அப்போது திடீரென எங்களுடைய படுக்கை அறையில் இருந்த ஜன்னல் திறக்கப்பட்டது. நாங்கள் பேரதிர்ச்சியானோம். ஜன்னல் வழியாக அவருடைய கணவன் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சியானார். கதவு தொடடி என்று ஜன்னல் வழியாகவே அவர் சத்தமிட்டார். இதனால் பயந்து போன அவள் உடனடியாக சென்று கதவையும் திறந்தாள். உள்ளே வந்த அவர் நாங்கள் இருவரும் இருந்த கோலத்தை பார்த்து பேரதிர்ச்சியானார். இப்படிதான் தினமும் நான் வேலைக்கு சென்ற பிறகு எதிர் வீட்டுக்காரனோடு இப்படி கள்ளத்தனமாக உறவு கொண்டு இருக்கிறாயா? நீங்க 2 பேரும் தகாத ஒரு இருக்கிறேன் என்று சொன்னால் இல்லை என்று என்னிடம் சண்டையிடுவாய். ஆனா இப்போது கையும் களவுமாக என்னிடம் நீ மாட்டிக்கொண்டு விட்டாய் என என் கண் முன்னாலேயே காயத்ரியை அடித்தார். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் சென்று அவரை தடுத்தேன். அவர் கோபமானவர் என்னை அடிக்க வந்தார். என்னை அடிப்பதை பார்த்து காயத்ரி கோயமாகி அவரை தடுத்தார். என்னடி ஒன்னடிச்சா அவன் வந்து தடுக்கிறான், அவன் அடிச்சா நீ வந்து தடுக்கிற, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னையும் காயத்ரியும் அடிக்க வர நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் இருவரும் சேர்ந்து கையில் கிடைப்பதை எல்லாம் எடுத்து அவரை சரமாரியாக தாக்கினோம்.
கொஞ்ச நேரத்திலேயே அவர் நிலை குலைந்து கீழே விழுந்தார். அப்போது காயத்ரி கலட்டி போட்டிருந்த அவருடைய சேலையை எடுத்து அவருடைய கணவனின் கழுத்தை நெரித்து நானும் அவளும் சேர்ந்து துடிக்க துடிக்க அவரை கொலை செய்தோம். கொஞ்ச நேரத்திலேயே அவர் பரிதாபமாக இறந்து விட்டார். அதன் பிறகு அவருடைய உடலை என்ன செய்வதென எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எங்களுடைய தகாதோருக்கு அவருடைய கணவன் இடையராக இருந்ததால் நாங்கள் இருவரும் சேர்ந்து புத்தி கெட்டு போய் அவரை கொலை செய்து விட்டோம். இப்போது இந்த உடலை கொண்டு எங்க கொண்டு போய் போடுவது, எப்படி போலீசாரிடமிருந்து தப்பிப்பது என நாங்கள் இருவரும் யோசிக்க ஆரம்பித்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே விடிந்து விட்டது. அதனால் நான் காயத்ரியிடம் சொன்னேன், உன் கணவன் எல்லோரும் பார்க்கும் போதுதான் வேலைக்கு சென்றார். ஆனால் அவர் திரும்பி வீட்டுக்கு வந்ததை யாரும் பார்க்கவில்லை. அவருடைய ஆட்டோ சத்தமும் நமக்கு கேட்கவில்லை. அதனால் அவருடைய ஆட்டோவை உரிமையாளரிடம் விட்டுவிட்டுதான் வந்திருப்பார். அதனால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்று ஒரு நாள் இவருடைய உடலை மூட்டை கட்டி உன்னுடைய வீட்டிலேயே வைத்துக் கொள்வோம். இரவு என்ன செய்யலாம் என்று நான் சொல்கிறேன் என சொல்லிவிட்டு நான் கணவனின் உடலை சாக்குப்பையில் கட்டி வீட்டில் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு வந்துவிட்டேன். அதன் பிறகு என்ன செய்யலாம் என யோசித்தேன். அப்போதுதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. உடனடியாக என் நண்பனிடம் சென்று, நான் வெளியூருக்கு செல்கிறேன், உன்னுடைய கார் வேண்டும் என கேட்டேன். அவனும் அவருடைய காரை கொடுத்தான். அதன் பிறகு நான் காயத்ரியிடம் வந்து சொன்னேன், நான் என் நண்பனிடமிருந்து காரை வாங்கி வந்திருக்கிறேன். இரவு உன்னுடைய கணவனின் பாடியை இந்த காரில் எடுத்துச் சென்று காட்டுப்பகுதிக்கு சென்று போய் நான் எரித்து விடுகிறேன். அதன் பிறகு வேறு அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்யலாம் என நான் சொல்கிறேன் என கூறினேன். அவரும் சரி என சொல்லிக் கொண்டார். அதன் பிறகு எங்களுடைய திட்டத்தின்படியே அனைவரும் தூங்கிய பிறகு நான் நைஸாக காயத்ரியின் கணவனின் உடலை என்னுடைய காரில் எடுத்துச் சென்று ஊரிற்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் காட்டு பகுதிக்கு கொண்டு உடலை எரித்து விட்டேன். உடல் முழுவதும் எரியும் வரை நான் அங்கு இருந்துவிட்டு பார்த்துதான் வந்தேன். மறுநாள் காலையில் அங்கு யாரோ ஒருவர் எரிந்த நிலையில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து கிடந்தவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடல் முழுவதும் எரிந்து விட்டதால் இறந்தவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், யார் எப்படி இங்கு வந்தார், யார் இவர்களை கொண்டு வந்தார் என்று போலீசாரால் கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் திணறினர். இதையடுத்து போலீசார் காணாமல் போனவர்களை பற்றிய கேஸ் எல்லாம் எடுத்து ஆய்வும் செய்தனர். அதில் காணாமல் போனவருக்கும் இப்போது பிணமாக கிடந்தவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதால் போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் திணறினர். காயத்ரி என்னிடம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகாரளிக்கவா என கேட்டாள். நானும் இப்போதைக்கு நீ புகாரளிக்க வேண்டாம், இப்போதே நீ புகாரளித்து விட்டால் காணாமல் போனவரின் பட்டியலில் உன் கணவனின் பெயர் வந்துடும். அப்படி பெயர் வந்து விட்டால் அந்த உன்னுடைய கணவன் தான் இருந்தது என போலீசார்கள் கண்டுபிடித்து சுலபமாகவே நம்மளை நெருங்கி விடுவார்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் சொல்கிறேன், அப்போது நீ வந்து புகாரளி என்று நானும் சொன்னேன். அவரும் சரி என்று புகார் அளிக்காமல் இருந்தார். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு 10 நாளுக்கு பிறகு நீ சென்று புகாரளி என்று சொன்னேன். 10 நாட்களுக்கு சென்று நான் புகாரளித்தால் ஏன் நீ இவ்வளவு தாமதமாக வருகிறாய் என்று போலீசார்கள் கேட்பார்களே, அப்போது நான் என்ன சொல்ல என என்னிடம் கேட்டாள். அப்போது நான் சொன்னேன், கண்டிப்பாக இதை கேட்பார்கள், நீ போலீசாரிடம் சொல், என் கணவன் ஒரு சந்தேக பிராணி, அவன் தினமும் என்னை சந்தேகப்பட்டு என்னை அடித்து கொடுமை செய்கிறார். சம்பவத்தன்று கூட அவர் என்னிடம் சண்டையிட்டு என்னை அடித்து விட்டுதான் வீட்டை விட்டு வெளியே சென்றார். ஆனால் அவர் திரும்பி வரவே இல்லை. எனக்கோ அவர் திரும்பி வந்தால் மறுபடியும் என்னை அடிப்பாரே என்று நானும் பயந்து கொண்டே இருந்தேன். அவர் எப்போது வருவார், வந்தாலும் நம்மளை அடிக்கத்தானே போகிறார் என நான் அந்த பயத்திலேயே அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நான் இவ்வளவு நாட்களாக அமைதியாக இருந்து விட்டேன். ஒரு கட்டத்தில் என் கணவன் மீண்டும் திரும்பி வரவே இல்லையே, 10 நாள் ஆகிவிட்டது என்றுதான் நான் இப்போது வந்து புகாரளிக்கிறேன் என போலீசாரிடம் சொல். ஓரளவுக்கு போலீசார் இதை நம்புவார்கள் என சொல்லி அனுப்பினேன். அதே போலவே காயத்ரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று என் கணவன் காணாமல் போய் 10 நாட்கள் ஆகிவிட்டதாக புகாரும் கொடுத்தார். போலீசார் கேட்டதற்கு நான் சொன்னதை தான் அவளும் சொன்னார். என் கணவன் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் என்னை அடித்து கொடுமைப்படுத்துவார், அந்த பயத்தால் தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை என்று அவளும் சொல்லியிருக்கிறார். சரி, நாங்கள் விசாரித்து விட்டு சொல்கிறோம் என போலீசார்களும் வழக்கு பதிவு செய்து தேட ஆரம்பித்தனர். ஆனால் ஓரிரு நாட்கள் மட்டுமே தேடிய போலீசாருக்கு மற்ற பிற வழக்குகளில் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் இந்த கேஸை அவர்கள் அப்படியே கண்டும் காணாமலும் போட்டுவிட்டனர். அதன் பிறகு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அதே போல காயத்ரி அவருடைய கணவனின் உறவினர்களுக்கும் மாமனார் மாமியாருக்கும் எல்லோருக்கும் இந்த தகவலையும் சொல்லிவிட்டார். தன் கணவனை காணவில்லை என்றும் அவர் என்னை அடிக்கடி சந்தேகப்பட்டு அடித்து கொடுமைப்படுத்தினார் எனவும் அவர் சண்டையிட்டுதான் சென்றார், திரும்ப வந்தால் என்னை அடிப்பாரே என்று நான் அந்த பயத்திலேயே நான் இதை யாரிடமும் சொல்லாமலும் இருந்தேன். இப்போது 10 நாள் ஆகிவிட்டதால் வேறு வழி இல்லாமல் நான் உங்களிடம் சொல்கிறேன் என சொல்லி அவர்களையும் நம்ப வைத்து சமாளித்து விட்டார்.
அவர்களும் சரி என்று இவள் சொன்னதை நம்பிவிட்டார்கள். அதன் பிறகு காயத்ரியின் கணவனை எல்லோரும் சேர்ந்து தேடியும் பார்த்தார்கள். அவரை பற்றிய எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. அவர்களும் தேடி பார்த்துவிட்டு காயத்ரியுடைய கணவன் கிடைக்கவில்லை என்று அவன் திரும்பி வருவான் என அவர்களும் காத்து கொண்டிருந்தனர். இப்படியே சுமார் 2 மாதங்கள் கழிந்துவிட்டது. நாங்களும் போலீசார் இந்த கேஸை எடுக்கவில்லை. இதனால் நாங்களும் மாட்டிக்கொள்ள மாட்டோம். இனி எப்போதும் போல நாங்கள் நினைத்தது போதெல்லாம் இரவு சந்தோஷமாக இருக்கலாம் என மீண்டும் எங்களுடைய தகாத உறவை தொடர ஆரம்பித்தோம். வழக்கம் போல நானும் அவளும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். அவருடைய குடும்ப தேவைக்காக என்னுடைய சம்பளத்தையும் நான் கொடுத்து வந்தேன். இப்படியே எங்களுக்குள் தகாத உறவு தொடர்ந்து கொண்டே வந்தது. ஆனால் 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் போலீசார் இந்த கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தனர். அதன் பிறகு காயத்ரியுடைய வீட்டுக்கு போலீசார் வந்து விசாரணை செய்ய காயத்ரி பயந்து விட்டாள். போலீசார்கள் இனி விசாரிக்க மாட்டார்கள், நாம் இந்த கேஸிலிருந்து தப்பித்து விட்டோம் என அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் திடீரென போலீஸ் மீண்டும் வீட்டுக்கு வந்து விசாரணை செய்ய அவள் ஒரு நிமிஷம் பயந்து விட்டாள். அவருடைய முகத்திலேயே போலீசார் இவளுக்கும் இந்த காணாமல் போனவருடைய கணவனுக்கும் ஏதோ தொடர்பு இருப்பது என்பதை போலீசார் கண்டுபிடித்து விட்டனர். அதன் பிறகு அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் இவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலும் சொன்னார். இதனால் போலீசாருக்கு சந்தேகம் கொண்டு அவளை காவல் நிலையம் அழைத்தும் சென்றனர். மேலும் அவளுடைய செல்போன் எண்ணையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வும் செய்தனர். அதில் நானும் காயத்ரி மட்டுமே பல நேரங்களில் பேசியிருப்பதும் இரவு நேரங்களில் பேசியிருப்பதும் என அனைத்து விஷயங்களையும் போலீசார் கண்டுபிடித்து விட்டனர். சுமார் நாங்கள் 1000 முறைக்கு மேல் பேசியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்து இவனுக்கும் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பையனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, ஏன் அவனுடன் மட்டுமே அடிக்கடி இவ்வளவு முறை பேசியிருக்கிறார் என போலீசார் தங்களுடைய பாணியில் காயத்ரியிடம் விசாரணை மேற்கொள்ள போலீசாருக்கு பயந்து போன காயத்ரி அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டாள். எனக்கும் எதிர் வீட்டில் வசிக்கும் ஜெய்க்கும் தகாத உறவு இருந்தது. ஒரு நாள் நானும் அவனும் உல்லாசமாக இருந்தபோது என் கணவன் வேலையிலிருந்து திடீரென வீட்டுக்கு வந்து அதை கவனித்து பார்த்து விட்டார். இதனால் அவர் எங்கள் இருவரையும் அடிக்க பாய்ந்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரை அடித்து கொலை செய்து விட்டோம். அவருடைய உடலை கொண்டு போய் காட்டுப்பகுதியில் எரித்தும் விட்டோம். எங்கள் மீது சந்தேகம் வராமல் இருக்க 10 நாட்களுக்கு பிறகு நாங்களே சென்று புகாரும் அளித்தோம். என் கணவன் மீண்டும் வீட்டுக்கு வந்தால் என்னை அடித்து கொடுமைப்படுத்துவார் என்பதால் தான் நான் அவர் காணாமல் போனதை பற்றி புகாரளிக்கவில்லை என சொல்லி நான் கண்ணீர் மல்க நாடகமாடி அனைவரையும் நம்ப வைத்து விட்டேன் என அவள் வாக்குமூலமாக கொடுத்தாள். இதையடுத்து அவர் கொடுத்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து என்னையும் அதிரடியாக கைதும் செய்தனர். அதன் பிறகு நாங்கள் இருவரும் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் எங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துவிட்டனர். தற்போது நானும் அவளும் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டு இருக்கின்றோம். அடுத்தவன் மனைவியின் மீது ஆசைப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையே சீரழிந்துவிடும் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சி. தயவு செய்து அடுத்தவன் மனைவியின் மீதும் அடுத்த பெண்ணின் மீதும் ஆசைப்படாதீர்கள். கள்ளக்காதலில் ஈடுபடாதீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையவே அழித்துவிடும். நன்றி, வணக்கம்.